ஓம் சாந்தி. இந்த இனிமையான சங்கமயுக நேரத்தில் இறைவனான எனது தந்தை எனக்கு 2 அழகான வரங்களை கொடுக்கிறார். இன்று என் கையில் பாபாவிடமிருந்து 2 அழகான பொக்கிஷங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஒன்று இந்த காலம் அல்லது நேரம், இன்னொன்று எனது சங்கல்பம். உயர்வான சங்கல்பம் மற்றும் மிக உயர்ந்த இந்த நேரம், இந்த 2ஐயும் நான் பாபாவிடமிருந்து பரிசாக பெற்றுக்கொள்கிறேன். எனது காலம் பொற்காலமாக மாறுவதற்காக பல வகையான ஞானத்தை நான் இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் கடிகாரத்தை பார்க்கிறேனோ இந்த ஒரு நேரத்தை உருவாக்கியவன் நானே. இதை படைத்தவன் நானே என்று எனக்குள் சொல்லிக் கொள்கிறேன். இந்த முழு 5000 வருடத்தின் நேரத்தையும் எனது வாழ்க்கையையும் படைத்தவன் நானே. இனி நான் இந்த நேரம் என்ற படைப்பின் பின்னால் செல்ல வேண்டியதில்லை. அந்த நேரம் மற்றும் காலம் இனி என் பின்னால் வரப்போகிறது. காலத்தின் அழைப்பு என்று பலர் சொல்கிறார்கள். காலம் ஓர் ஆசிரியர் என்றும் நினைக்கிறார்கள். காலம் மாறட்டும், நான் மாறுகிறேன் என்று நினைப்பது கோழைத்தனம். காலத்தையும் நேரத்தையும் படைத்தவன் நானே. வரக்கூடிய அழகான ஒரு பொற்காலத்தில், சத்யுகத்தில் அவரவர் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு அழகான அறிவு இருக்கும். இந்த நேரத்திற்கு பின்னால் நான் ஓட வேண்டியதில்லை. எந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்குள் உண்மையான அறிவு, ஞானம் வந்துவிட்டது. எப்பொழுது நான் ஆத்ம உணர்வில் இருக்கிறேனோ எனது நேரம் என் கையில், எனது சங்கல்பமும் என் கையில் என்பதை புரிந்து கொண்டேன். அலாரம் வைத்து அமிர்த வேளை எழுந்து கொள்பவன் நான் அல்ல. அந்த அலாரம் அடிக்கும் முன்பே
எனது விழிகள் இறைவனை பார்க்க ஆரம்பித்து விடுகிறது. பாபா என்னை எழுப்பி விடுகிறார். எவ்வளவு சுகமயமான நேரத்தில் நான் இப்பொழுது இருக்கிறேன். எப்பொழுது நான் என்னுடைய படைப்பான இந்த காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், அப்பொழுது அது எனக்கு உதவி செய்கிறது. அதை நான் அலட்சியப்படுத்தாமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது பல காரியங்கள் எந்த வேளையில் நடக்க வேண்டுமோ அந்த வேளையில் நடந்து விடுகிறது. அமிர்த வேளை நேரமானது வெறும் 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் மட்டுமல்ல. இந்த சங்கம யுகமே அமிர்த வேளை நேரம்தான். எப்பொழுது நான் ஆத்மா விழிப்பு நிலையில் இருக்கிறேன், அப்பொழுது எனது ஆத்மாவானது பல புதிய உணர்வுகளையும் புதிய எண்ணங்களையும் உருவாக்குகிறது. ஒவ்வொரு நொடியுமே பாபாவின் நினைவில் நான் கழிக்கும் பொழுது இந்த முழு 24 மணி நேரமுமே சங்கமயுகமாக மாறிவிடுகிறது. சூரிய வெளிச்சத்திற்கு முன் எழுபவர்கள் பல விஷயங்களை சாதிக்கிறார்கள். அதேபோல் வரக்கூடிய சத்யுகத்திற்கு முன் நான் ஆத்மா இப்பொழுது விழிப்பு நிலையிலிருந்து எனது புண்ணிய கணக்கை சேமித்துக் கொண்டிருக்கிறேன். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியான ஆத்மா. முழு நாளிலும் எத்தனை முறை நான் கடிகாரத்தை பார்க்கிறேனோ, இந்த வினாடிகளையும் இந்த நிமிடங்களையும் இந்த நாள் கிழமைகளையும் உருவாக்கியவன் நானே என்று மாஸ்டர் படைப்பவர் என்ற உணர்வில் நான் இருக்கிறேன். படைப்பின் ஆரம்ப காலமான இந்த சங்கமயுகம் எனக்கோர் வரப்பிரசாதமாக இருக்கிறது. இந்த காலத்தை மதிப்பவர்கள் அந்த காலனை வெற்றியடையலாம். அதாவது அமர நிலை, தெய்வீக நிலை, ஆத்ம நிலையை அடைய முடியும்.
நான் ஆத்மா. எனது ஒவ்வொரு எண்ணங்களும் கூட இந்த நேரத்தில் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. இந்த ஒரு நொடி வரக்கூடிய எதிர்காலத்தின் பல வருடங்களை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது. அதனால் நான் உருவாக்கிய அந்த நேரத்தின் பின்னால் செல்வதற்கு பதில் நானே ஓர் அழகான காலத்தை உருவாக்குகிறேன். நான் நினைக்கும் நேரத்தில் அந்த கடிகாரம் எனக்கு சரியான நேரத்தை காண்பிக்க வேண்டும். எனது இறந்த காலத்தை நடந்து முடிந்த நேரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து வரக்கூடிய காலத்தையும் நினைத்து நான் பயப்படாமல் இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருமையான இந்த நேரத்தை நான் உபயோகப்படுத்திக் கொள்கிறேன். ஆத்ம உணர்விலிருந்து பரமாத்மாவின் நினைவிலிருந்து ஒவ்வொரு பொருட்களையும் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு அழகாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் ரசிக்கிறேன். இது ஒவ்வொன்றுமே எனக்காக இறைவன் கொடுத்திருக்கிறார். முழு கல்பத்திற்கான பாக்கிய ரேகையை நீண்டதாக உருவாக்கிக் கொள்ள அழகான ஒரு நேரம் மற்றும் எண்ணம் என்ற பேனாவை என் கையில் கொடுக்கிறார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெரிதாக எனது அதிர்ஷ்ட ரேகையை நான் உருவாக்கிக் கொள்கிறேன். எனது சங்கல்பம் அதில் ஊற்றக்கூடிய மையாக இருக்கிறது. எனக்கு கிடைத்திருக்கும் இந்த நேரம் அந்த பேனாவாக இருக்கிறது. இந்த நேரத்தை வைத்துதான் எனது எண்ணத்தை நான் உயர்வாக ஆக்க முடியும். நான் சற்று விலகி இருந்து சாட்சி நிலையிலிருந்து இப்பொழுது எனக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை பார்க்கிறேன். எனது நேரம் மிக உயர்ந்த நேரம், குரு பார்வை கிடைத்துவிட்ட நேரம். அந்த பரமாத்மா சத்குரு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். வாரத்தில் ஓர் நாள்தான் சத்குரு நாள் என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த சங்கமயுகம் முழுவதுமே வியாழக்கிழமைதான், சத்குருவின் நாள்தான் என்பதை புரிந்து கொண்டேன்.
ஒவ்வொரு நாளுமே அந்த சத்குரு எனக்கு வரதானங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி அந்த ஒரு நாளுக்கு அந்த சில மணி நேரங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குமோ, அதுபோல் எல்லா நேரங்களையும் நல்லதாக நான் உருவாக்குகிறேன். நான் ஆத்மா. இந்த இனிமையான ஞான பழத்தை, அதாவது நேரம் மற்றும் சங்கல்பத்தை மிக உயர்ந்ததாக உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா நான். எனது மகத்துவத்தை நான் புரிந்து கொண்டேன். முரளியின் இனிமை இசைக்கையிலே அதீந்திரிய சுகத்தில் மிதந்தேனே. முரளியின் இனிமை இசைக்கையிலே அதீந்திரிய சுகத்தில் மிதந்தேனே. அதிகாலை
முழு உலகின்